வருவாய்த்துறையில் காலி பணியிடங்கள் நிரப்பப்படுங்களா? வருவாய்த்துறையில் வருவாய்த்துறையை பொறுத்தவரை தேவையான பணிகள் நிரப்பப்பட்டிருக்கிறது. கூடுதலான பணிகள் எங்கே தேவை என்பதை அறிந்து அந்த பணிகளை நிறைவேற்றலாம். இப்போ கடம்பூரில் கட்டடங்கள்லாம் பேருந்து எதிர்பார்க்குறாங்க சார். டவுன் பஸ் இல்லைங்க, மலை ஹில்ஸ் ஏரியாவில் தாளவாடி கடம்பூர் டவுன் பஸ் இல்லைங்க. எங்கெங்கே பேருந்துகள் செல்கிறதோ, எங்கெங்கே குறுகிய சாலை இருக்கிறதோ அதை மனதில் வைத்துத்தான் நாங்கள் 91லிருந்து 92வது ஆண்டு அதை நாங்கள் ஆரம்பித்தோம். மினி பேருந்து இயக்கப்பட்டன. அதற்கும் கூடுதலாக செலவாகிறது என்பதை அறிந்தால் எந்த முறையில் அதை பயன்படுத்தலாம் என்பதை அரசு கண்காணித்து வருகிறது. நீங்கள் கேட்ட கோரிக்கை உங்களுடைய போக்குவரத்து துறை அமைச்சரோடு பேசி பெரும்பாலான மலை கிராமங்களில் வந்து தொலைத்தொடர்பு வசதி இல்லை, செல்ஃபோன் நெட்ஒர்க் எடுக்கிறது இல்லைங்க, நெட் இல்லை. அதனால் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. இன்றைக்கி எல்லாமே ஆன்லைனில் படிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாயிருக்குது. பார்த்தீங்கன்னா கடம்பூரில் 2 டவர் போட்டிருக்காங்க, அது வேலை செய்யுதுங்களா? பிஎஸ்என்எல் 4G டவர் போட்டிருக்காங்களாம், 2மே ஒர்க் பண்ணுறதில்ல அப்படிங்கிறாங்க. அதுபோன்று எங்கெங்கே இருக்கிறதோ அதை சரி செய்வதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவது கொண்டு இயற்கையிலே வாழ்கிற மக்கள், மலை உச்சியிலே வாழ்கிற மக்கள், தொலைதூரத்திலே வாழ்கிற மக்களுக்கு எப்படி அதை எடுத்துச் செல்வது என்பதை உங்களை போன்றவர்கள் கருத்துக்கள் கூறினால் அதை எந்த வழியிலே எப்படி நிறைவேற்றலாம் என்பதை தனியார் மூலமாக சிஎஸ்ஆர் ஃபண்டு மூலமாக நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கு கூறி சார், கடந்த சரி, அதுக்கு முன்னாடி நீங்கள் அமைச்சராக இருந்தபோதும் சரி, வண்டல் மண் அள்ளுவதற்கு எந்த நிபந்தனையும் இல்லாமல் விவசாயிகள் முழுமையாக வண்டல் மண் எடுத்துட்டு இருந்தாங்க. அவங்க வந்து மண் எடுக்கிறக்கே கிட்டத்தட்ட 1 மாசமா போராடி இருக்காங்க. என்ன கண்டிஷன் நான் போட்டோம் தெரியுமா? விவசாயம் இல்லை இல்லை நான் கேட்குறேன். அவங்க சொல்றது விவசாயிகள் ஜெயக்குமார் எடுத்துக்கணும் கொஸ்டின் இல்லை உங்கள் சைடில் போடுங்க. அதுக்கு ஒரு கேள்வி ஆனால் ஒரு முறையாக இல்லை இப்போ கேட்டுருங்க, நான் எடுத்துக்கிட்டேன். ஒரு முறை அந்த லாரிகள் வந்து சென்றது உங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த கண்டிஷன்ஸ்லாம் போட்டோம். விவசாயிகள் எங்கே எடுத்து செல்லலாம் என்பது இப்போது எல்லோரும் சுமூகமாக எடுத்து செல்ல வேண்டியிருக்கிறது. விவசாயத்துக்கு மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும் சொல்லியிருக்கோம். இதை விற்பனைக்கு பயன்படுத்தக்கூடாது. ஒரு மக்கள் இப்போது எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒன்று. இரண்டாவதாக வனத்துறைக்குள் வந்துதான் செல்ல வேண்டும். அரசு இருக்கின்ற சாலைகளிலும் நத்தத்திலையும் செல்ல முடியாது. வனத்துறை மூலமாக செல்வது பாதுகாப்பு. மாலை நேரங்களில் நீங்கள் பார்க்கணும், ஆணைகள் அந்த வழித்தடத்திலே வெளியே வந்து தண்ணீர் செல்வது நீங்கள் பார்த்துருக்கோம். ஆகவே எந்த கண்டிஷன் நாங்கள் போடவில்லை. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி போன முறை எப்படி நடந்து நமக்கு தெரியாது, சொல்லக்கூடாது. அதுக்கு முன்னால் எங்களுடைய ஆட்சி காலத்தில் என்னென்ன மாதிரி என்னென்ன கான்ட்ராக்ட் இருக்காங்க, எத்தனை பேர் சண்டை போட்டாங்கன்னு எங்களுக்கு தெரியும். அதெல்லாம் சொல்லக்கூடாது. நான் சொல்கிறது சரியாக சரியாக தெளிவாக கேள்வி கேட்டதுனாலதான் வந்து லஞ்ச ஒழிப்பு ரைடு பண்ணியிருக்காங்க. யாருக்குமே தனிப்பட்ட முறையில் யாரையும் இந்த அரசு அவர்களுக்கு இடர்பாடுகளை ஏற்படுத்த விரும்பாது. அதைத்தான் நம்முடைய முதல்வர் தெளிவாக சொல்கிறாங்க. எல்லோருடைய கருத்தை நான் ஏற்றுக்கொள்வேன். நல்ல கருத்துக்களை நான் உருவாக்கிக்கொள்வேன். இந்த கருத்துக்கள் அனைத்தும் இங்கே மக்களிடத்தில் எடுத்து செல்லுன்னு சொன்னாங்க. குறைவே கிடையாது. அவர் வேறு எங்கே பேசினார்? நம்மளை அட்டாக் பண்ணுறாங்க. பழிவாங்கும் நடவடிக்கை இந்த மாதிரி இல்லைங்க. எங்கே பேசினார் தான் பழிவாங்க முடியாது. நீங்கள் 2வது கொஸ்டின் கேட்டீங்க. இந்த மாதிரி இல்லை. இதற்கு முன்னாலே ஒரு வீட்டில் ரைட் நடந்துருக்கு தெரியுங்களா? இன்கம் டேக்ஸ் யார்கிட்ட கொடுப்பாங்க? இன்கம் டேக்ஸ் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் தான் கொடுப்பாங்க. ஒரு தமிழக அரசாக இருந்தாலும் சரி, வேறு கர்நாடகமாக இருந்தாலும் கேரளா வந்தாலும் எடுத்து முடித்ததற்கு பிறகு அவருக்கு ஒரு குறிப்பிட்டதுக்கு மேலே செய்ய முடியாது. அவங்க வந்து ஒப்படைக்கிறது இங்கே இது எப்படி இது நடந்துருக்குன்னு நீங்கள் கொடுங்கன்னு சொல்லி ரிப்போர்ட் கொடுப்பாங்க. இது உங்களுக்கு தெரிய முடியாது. சுஜில்கர் மியூசியம் வந்து ஏற்கனவே இருந்தேன், ஃபாரஸ்ட் மியூசியம். அது கொஞ்சம் சுஜில்கரில் கராச்சிக்குறையில் வனவிலங்கு இருளர் பணக்கூடிய குடியிருப்பு வந்து ஒரு மியூசியம் வச்சுருந்தாங்க. இல்லை அதுதான் இப்போ வந்து நிறைய டேமேஜ் ஆகி ஒன்றும் கன்சல்ட் பண்ண முடியாது. அதுதான் நிதி கேட்டுருக்காரு. நம்முடைய திண்டுக்கல் சீனியர்ஸ் வந்தானே எனக்கு பயன்படுத்தலாம். அவங்க வந்து எதிர்காலத்தில் அங்கே இருக்கிற வனத்திலே வாழ்ந்தவர்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்பது, படிப்படியாக எப்படி உயர்ந்தார்கள் என்பது எல்லாமே அங்கே இருக்குது. ஆகவே தான் அங்கே இருக்கிற வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஆடிட்டோரியம் இருக்குது, எல்லாமே மியூசிக் இருக்கிறது, எல்லாம் பயன்படுத்துறதுன்னு சொன்னால் அதுக்கு நிதி பற்றாக்குறையாக இருக்குது. முழுமையாக பெறவில்லை. எங்கள் ஆட்சிக்கு பிறகு அப்படியே முடிவுலாம் பண்ணிக்கிட்டாங்க தெரியுங்களா? ஆமாம் சார், அவரும் திண்டுக்கல் சீனிவாசன் வனத்துறை அமைச்சராக இருந்தாருங்க. நாங்கள் எங்கள்
ஆட்சிக்கு பிறகு திண்டுக்கல் தீவிர தனியார் சொல்லாதீங்க. அவர் தான் அங்கே வந்துருந்தா நாங்கள் இருக்க பார்த்துருந்தோம் சார். ஆட்சிக்கு பிறகு நிறுத்தப்பட்டதான் சுருக்கமாக கொண்டு போயிருக்காங்க. அப்போ நீங்கள் இருந்தீங்களா அங்கே இருந்தீங்க இந்த பிரச்சனை கேட்கக்கூடாதீங்களா பிரச்சனை. நீங்கள் ஆட்சிக்கு பிறகு அது நிறுத்தப்பட்டனா எப்போது அதை சார் மழைக்காலங்களில் வந்து இந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்கு இந்த பேரிடர் மேலாண்மை துறை வந்து எந்த மழைக்காலங்களில் வந்து வெள்ள பாதிப்பை தடுக்கிறதுக்கு இந்த வருவாய் பேரிடர் மேலாண்மை துறை வந்து எந்த மாதிரி தயார் நிலை சுத்திக்காக ஒன்று வேறு ஒன்று வந்து ஆரோக்கிய காட்சியாளத்தை வந்து நம்மை பொறுத்தவரைக்கும் கேளு நாம் எதிர்பார்த்த அளவுக்கு மழை இல்லை. கூடுதலாக மழை வேண்டும் என்பதுதான் நம்முடைய நிலை. அதற்காகத்தான் நேற்று தினமலர் பத்திரிகையில் பார்த்திருக்கிறோம். 12 மாவட்டத்திலே இதே நிலை நீடித்தால் வறட்சி வரலாம் என்று ஒரு எச்சரிக்கை அறிவித்தார். ஆகவே அந்த அளவுக்கு தான் இன்றைய நிலை இருக்கிறது. நார்த் மான்சூன் என்று சொல்வார்கள். அப்படி வருகிற போது எப்படி வெள்ளம் வரப்போகிறது, மழை பெய்யப் போகிறது என்பதை நம்மால் யூகிக்க முடியாது. இப்போது இந்த நிலைதான் இருக்கிறது. இதற்கான நடவடிக்கை நம்முடைய பேரிடர் மேலாண்மை மூலமாக